ஸோ ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி டெசர்ட் ஈகிள் M1 டபுள் பேரல் அதிலலாம் எப்படி ஒன்ட்டா படிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி காய்ஸ், நான் ஃபஸ்ட்டு அதுக்கு ட்ரைனிங் ரவுண்ட்ஸில் போய்க்கிறேன். போடா சீக்கிரமாக போயிட்டாங்க காய்ஸ். ஸோ வந்து நான் டஸ்ட் ஈகிள் எடுத்துக்கிறேன், அப்புறமா டபுள் பேரல் எடுத்துக்கிறேன். வேறு இது ஓடும். இதை பாருங்கள் கைஸ், ஒன்று இருக்குது கைஸ். நீங்கள் வந்து காலுக்கு கீழே இந்த மாதிரி இந்த அந்த பெட்டை மூட்டை வச்சுருக்கேன்ல, அது பேர் அந்த ரெட் கலரில் மாறுமே எனிமி மேலே பட்டா எய்ம் ஆகிறது ஏதோ ஒன்று. சரி விடுங்க கைஸ். அதை இந்தமாரி வச்சுட்டு கீழே பார்த்த மாதிரி வச்சுட்டு இந்த ஃபயர் பட்டன் இருக்குல்ல, அதை நல்லா பாருங்கள். ஸ்ட்ரைட் ட்ராக்கு இப்போ என்னடா அவனுக்கு வரலன்னு கேட்கலாம். அது வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு தூக்கணும் கைஸ், நல்லாவே தூக்கணும். பாருங்க கைஸ், எனக்கு வந்து விகாசன் பாயிண்ட் நிற்க மாட்டேங்குது, ஒரு இடமா போயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, முடிய உராசிட்டு போச்சு. நீங்கள் இந்த அளவுக்கு தூக்கக்கூடாது, ஓரளவுக்கு தான் தூக்கணும். அதனால தான் வரமாட்டேங்குது. ஓரளவுக்கு தூக்கிட்டிங்கன்னா வந்துடும். பாருங்க, முடிய உராசிட்டு போகுது. சரி, நான் அந்த ட்ரிக் எனக்கு வரமாட்டேனுங்க. எப்பயாச்சும் நான் கண்டிப்பாக விழுவும் உங்களுக்கு. முடிய உராசிட்டு போகுது பாருங்க. எவ்வளோ ஹைட்டாக போகுது, விழ மாட்டேங்குது. ஓரளவுக்கு தாங்க ட்ராக் பண்ணணும். அதை புரியுங்க. எனக்கு வந்து நிற்கவே மாட்டேங்குது. இது ஒரு ட்ரிக்கு கைஸ், நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா வரும். அது இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில, இந்த அப்டேட்டில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனால் கண்டிப்பாக இங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ், எனக்கு வெளில கண்டிப்பாக வரும். இன்னொரு ட்ரிப் என்னதுன்னா, இன்னொரு டிப்ஸு, இப்போ இங்கே இருக்கான்ல இவன், இங்கே எனிமிக்கு லெஃப்ட் சைட் கீழே வச்சுட்டு இந்த ட்ராக் பண்ண ஃபயர் பட்டன் இருக்குல்ல, அதை வி ஷேப்பில் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு விழும். அது ஒரு அளவுக்கு தான் பண்ணணும் தெரியும். இது வந்து கொஞ்சோண்டு தான் கைஸ் பண்ணணும், நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தான் பண்ணணும். பாருங்க, இங்கே வச்சுக்கிட்டேன். இப்படி இங்கே பார்த்தீங்களா, முடிய உராசிட்டு போச்சான். ஓரளவுக்கு தான் தூக்கணும் அதை, அப்போ தான் உங்களுக்கு வந்து விழும். இப்போ டபுள் பேரல் எப்படின்னா, இங்கே எனிமிக்காண்ட வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் வச்சுட்டு வி ஷேப்பில் ட்ராக் பண்ணும். இதே நீங்கள் டஸ்ட் ஈகிள் ஃபாலோ பண்ணாலும் விழும். இன்னொன்று என்னென்னா, எனிமி கால் கீழே வச்சுட்டு சி டைப்பில் இந்த ஃபயர் பட்டனை ட்ராக் பண்ணணும். இப்படி சி டைப்பில் பார்த்தீங்களா கைஸ், இது ஒரு டிப்ஸு. இதே எனிமி வந்து ரைட் சைடில் ஓடுறான்னா, அவனுக்கு லெஃப்ட் சைடில் வச்சுட்டு வி ஷேப்பில் ட்ராக் பண்ணுங்க, இல்லைன்னா சென்டரில் வச்சு கூட ட்ராக் பண்ணுங்கள். இவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்களா, இப்படி தான் எனக்கு. இப்போ நாங்கள் பிகினரு, ஸோ எனக்கு எப்போனாச்சு தான் விழுது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா விழுந்துடும். நான் 2 நாளாக தான் கைஸ் கற்றுக்குறேன். அது வந்து ஒரு வாரம் 2 வாரம் கற்றுக்க, நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிப்போம். இப்படி
இதெல்லாம் எல்லாமே ஒரு ட்ரிக்கு தான் கைஸ். நம்ம அடிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் உள்ளேயே போய் காமிச்சிட்டா உட்பெக்கர்லேயும் எப்படின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. உட்பெக்கரு, எஸ்கேஎஸ்ஸு அந்த மாதிரி கன்ஸுக்கலாம் அதிகமாக அந்த உட்பெக்கர் தான் எடுப்பேனா. ஏன் எல்லாருமே அப்படி தான் எடுப்பீங்க பார்த்தீங்களா கைஸ். இவ்வளோ தான் சிம்பிள். இப்படி எனிமிக்கு லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இப்படி போட்டிங்கன்னா 90% உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் இல்லை பாடி டேமேஜ் பட்டுச்சு. இப்போ வந்து நான் டெசர்ட்டிகில் சொல்கிறேங்க. பாடி டேமேஜ் வந்து ஒரு வெஸ்ட்டு போட்டே சொல்கிறேன். வெஸ்ட்டு லெவல் ஒரு 2 போட்டிருக்கான் அப்படின்னா பாருங்க, வெஸ்ட் லெவல் 2 போட்டிருக்கான். இப்போது நீங்கள் வந்து இப்படி லெஃப்ட் சைடில் வச்சு வி ஷேப்பில் ட்ராக் பண்ணுறீங்க. அப்படி அது 45 போச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சோண்டு ட்ராக் பண்ணணுன்னு அர்த்தம். இதே வந்து இருங்க 67 போட்டிங்க. 67 போச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ராக் பண்ணணுன்னு அர்த்தம். ஏன்னா 67 போச்சுன்னா அவன் காலில் அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதே 45 போச்சுன்னா அவனுடைய செஸ்ட்டில் அடிக்கிறீங்கன்னு அர்த்தம், ஸ்டொமக்கில். இதை பொறுத்து தாங்க இருக்குது. இதுதான் ப்ரோ டிப்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று கேட்கலாம், உங்களோட கண்ட்ரோல்ஸ் என்னன்ட்டு. அதையும் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஜென்ரல் வந்து 94, 95 கூட வச்சுக்கலாம். ரெட் டாட் வந்து நான் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். டிஎக்ஸ் ஸ்கோப்பு வந்து 69, 4x ஸ்கோப்பு வந்து 40, ஸ்னைப்பர் ஸ்கோப்பு 100. ஃப்ரீலுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். சரி, எய்ம் ப்ரிசிஷன் வந்து சில டைமில் டிஃபால்ட் வச்சுப்பேன், சில டைமில் ப்ரிசிஷன் ஸ்கோப் வச்சுருப்பேன். இருங்க டிஃபால்ட்டில் வச்சு விளையாடி காட்டுறேன். டிஃபால்ட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒன்று தாங்க. நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் அடிக்குது. ஆனால் டிஃபால்ட்டில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ரீகாயில் ஆகுது, அதை நான் பார்த்தேன். அதனால் ப்ரிசிஷன் ஸ்கோப்பே வச்சுக்கோங்க. மிச்சம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. குயிக் ரீலோட ஆனில் இருக்கட்டும், குயிக் வெப்பன் ஸ்விட்சும் ஆனில் இருக்கட்டும். இது எல்லாமே சரியான விஷயந்தான். அப்புறமா விஷுவலில் ஹிட் மேக்கர் வந்து நியூ வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸு. அப்புறம் விஷுவலு அதை நான் வந்து டார்க்கில் வச்சுருக்கேன். நீங்கள் டேமேஜ் இண்டிகேட்டர் எதில் வேணால் வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம். அப்புறம் டிஸ்பிளேயில் வந்து நான் அப்புறமா இப்போ காட்டுறேங்க. டிஸ்பிளே லாஸ்ட்டாக மியூசிக்லாம் தேவைப்படாது. இவ்வளோ தாங்க என்னோடய இதுவும். உள்ளே போய்ட்டு விளையாடி காட்டுறேன். ஏன்னா எத்தனையோ பேர் அழுதிப்படி பேசலாம் அடிப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது சரியா. வந்தோமா, வீடியோ பார்த்தோமா, ஒரு லைக்ஸு ஷேரு சப்ஸ்கிரைப் போனோமான்னு இருக்கணும். ஓகே, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயோ கமெண்ட்லேயோ ரெண்டுத்துலேயுமே கொடுக்குறேங்க. என்னுடைய யூஐடி வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுவேன். இதே தான் சொல்கிறேன் எல்லா வீடியோலேயும். ஆனால் ஐடி மட்டும் கொடுக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்துடும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1v4 விளாட்றீங்கன்னா பதட்டப்படாமல் விளாடுங்க. கொஞ்சம் நெட்டு பக்கு எதுவும் போக மாட்டேங்குது. ஒருத்தங்கல்ல தென்பட மாட்டான்.
ஷார்ட் ரேஞ்ச் வந்துட்டானா அது கொஞ்சம் கஷ்டம் கைஸ். அதில் கொஞ்சம் ஸ்பீடாக அடிக்கணும், ஸ்பீடாகவும் கொஞ்சம் நல்லா மேலேயும் தூக்கி விட்டுருணும். எனக்கு இந்த இடத்துல 999 போயிடுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாது, அதனால தான் செத்துட்டேன். வெளிலையும் போகாது ரிவ்யூ கொடுத்தாலும். ஒருத்தன் திடீர்னு வந்துடுவான், பயந்து குளால் போட்டுருவேன். அப்புறம் இங்கே ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு ஹெட்ஷாட் தான் பார்ப்பேன், பாடி டேமேஜ் போட்டுரும். 2 குளாலையும் இந்த இடத்துல வேஸ்ட் பண்ணிச்சு, ஒன்று தான் இருந்ததில் அவனதையும் வேஸ்ட் பண்ணுற. பின்னாடி வந்து பட்டுன்னு அழுத்தி பிடிச்சிட்டான். எல்லாம் போக மாட்டேங்குது. 999 கஷ்டம் பயங்கரமாக வந்த உடனே உடைப்பீங்க. லோல் போட்டாலும் போட மாட்டேங்குது. எனக்கு இந்த இடத்துல செம்மையாக நெட்டு போயிடுங்க, காண்டாயிடும். வந்துருன்னு தான் தோணும், வர மாட்டேங்குது கைஸ். அடுத்து என்ன வீடியோ போடலான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இங்கே ஒருத்தர் ரொம்ப படுத்துருப்பாங்க என்ன, ட்ரைனிங் ரவுண்டில் வேணாங்க, ரொம்ப அழுத்தி பிடிக்கிறானுங்க. நான் வேறு எங்கன்னா போய் காட்டுறதா? சரி காட்டலாம் இங்கே. எனக்கு இந்த இடத்துல நெட்டு போயிடுங்க, தான் எனக்கு ரொம்ப கடுப்பே. தலையை உராசிட்டு போயிடுது, கொஞ்சோண்டு போட்டிருப்பேன் அங்கே பார்த்தீங்களா. நெட்டு பயங்கரமாக போகுது கேஷனுக்கு. இதே போல் தான் M500லேயும். ஸ்ட்ரீக் வச்சே கண்டுபிடிச்சிருவான் நான் எங்கே இருக்கான்ட்டு. இந்த இடத்துல வர வழி இல்லாமல் அழுதி பிடிச்சிட்ருப்பேன், அதெல்லாம் கண்டுக்கூடாது. இந்த இடத்துல எப்படி தான் பட்டுன்னு பின்னாடி இந்த வச்சிட்டாங்க. அவன் அடித்தது ஹெட்ஷாட்டு. பட்டுன்னு எங்கேருந்து வரானுங்கன்னு தெரில கைஸ், ஸ்பைடர்மேன் ஆக்கிற மாதிரி வரானுங்க. ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் வந்து எப்படி அடிக்கணும்னா சொல்லிட்டுனே, யாரு கைஸ் இது பட்டுன்னு வருதுங்க, அடிக்குதுங்க, போதுங்க. ஷார்ட் ரேஞ்சில் எப்படி அடிக்கணும்னா ஸ்பீடாக கொஞ்சம் அதிகமாக தூக்கணும், இவ்வளோ தான் கைஸ். ஷார்ட் ரேஞ்சிலலாம் இவ்வளோ போயிடும். எப்படி தான் தச்சானே தெரில, என்ன ஹெல்மெட்டு போட்டிருக்கான், செம்மையாக போயிடுங்க கைஸ். என்ன சொல்கிறது, டஸ்டிகள் வச்சு அடித்தா கூட M500ல் வேறு டேமேஜ் போகுது. அவன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இன்னொரு ஒண்டா படிக்கலாம் தான் பார்த்தேன் அவனுக்கு, இருந்தாலும் தப்பிச்சிட்டான் பாவம் பையன். க்ளூ அடித்து முடிச்சிடுவாங்க. அப்புறம் இங்கே ஒருத்தர் இருப்பான், பின்னாடி இந்த அடி அழுத்தி பிடிக்கிறானுங்க. இவனா ஹெட்ஷாட்டே அடிக்கல, ஃபுல்லாக அழுத்தி பிடி தான் பிடிக்கிறான். பார்த்தீங்களா, இறங்கணுன்னே ஒரு 1 டாப் போடுறானுங்களா. 1 டாப் இல்லை கைஸ், அது இறங்கணுன்னே. இறங்கணுன்னே அடிப்பானுங்க. அவனே அழிச்சு பிடி பிளேயர்ஸாக தான் இருக்கானுங்க. அடிக்கலான்ட்டு பார்க்குறேன், ஓடிட்டான். ஐயோ அழுத்தி பிடின்றீங்களே நீங்கள் வேறு. ஒரு விக்கெட்டு. நான் பிகினர் கைஸ், அதான் எனக்கு பட்டு நடிக்க வர மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து அது செம்மையாக படவே இல்லை. தலைக்கு மேலே போச்சுன்னா லைட்டாக ட்ராக் பண்ணும், அதோட கொஞ்சம் கம்மியாக ட்ராக் பண்ணுங்கன்னா விழுந்துடும். ஷீல்டுக்கு நிச்சு அடிச்சிட்ருக்கியா? சரி கேஷ், நான் வந்து பாட் மாதிரி விளாட்றேன்லாம் கேட்காதீங்க. நான் பிகினர் 1 டாப் பிடிக்க நான் ஒரு ரெண்டு நாளாக தான் பழகுறேன். அதனால் உங்கள் வீட்டு பிள்ளையாக மடித்து விட்டுருங்க. என்ன நம்மளும் அப்புறம் ப்ரோ பிளேயர் ஆகும்.
அப்படியே எட்டுக்கு ஒன்று வைக்கலான்னு தான் பார்த்தேன். சரி விடுங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. அவனுங்க போட்டு அழுத்துன்னு அழுத்துறானுங்க. நீங்கள் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணிங்கன்னா முடிச்சிடலாம். ரொம்ப அது எது இதுலேயே நான் சொன்ன ட்ரிக்ஸ்லேயே எது பெஸ்ட்டுன்னா நான் கண்டிப்பாக சி ஷேப்பை தாங்க சொல்லுவேன். சி ஷேப் தான் சொல்லுவேன்னா நீங்கள் அதையே ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஒரு ஒன்றா படித்து முடிச்சிடலாமா? ஐயோ சரி கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் கைஸ். ஐயோ வெளில போக முடியல, 999 பாடி. ஸோ இவ்வளோதான் கைஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.